லோப்சாங் ராம்பா. இங்குதான் அனைத்தும் துவங்கியது. நெற்றிக்கண். இது மருத்துவ லாமாவாகும் தகுதியை பெற திபெத்திய மடத்தில் சேர்ந்த ஒரு இளைஞனின் சுயசரிதம். அங்கு பிரத்யேக சிகிச்சை மூலம் அவரது நெற்றிக்கண் திறக்கப்படுகிறது. திபெத்திய மடங்களில் வாழ்க்கை முறை எவ்வாறானது என்பதை குறித்த கண்ணோட்டம் இந்நூலில் நமக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஆன்மீக விஷயங்களை பற்றிய ஆழ்ந்த புரிதலும் கிடைக்கிறது. மிக குறைந்த எண்ணிக்கையிலான பயணிகள் மட்டுமே திபெத்திற்கு சென்றிருக்கக்கூடும். ஆனால் இதுவரையில் அவர்களும் ஏனையோரும் மடத்தினுள் நிகழும் வாழ்வை பற்றி அறிந்திருக்கவில்லை. லோப்சாங் சக்புரி மடத்தில் சேர்ந்து மிக ரகசியமான திபெத்திய மறைபொருள் விஞ்ஞானங்களையும் வேறு பலவற்றையும் கற்கிறார். வீட்டில் பால்ய பருவ நாட்கள். அத்தியாயம் 1. ஓ 4 வயசாச்சு, இன்னும் நீ குதிரை சவாரி பழகலை. ஒருபோதும் நீ பெரிய மனுஷனாகவே முடியாது. உன் உயர்குடி தந்தை உன்னை எப்படியெல்லாம் திட்டுவார். இவ்வாறாக உரைத்த முதிய ஷூ மனமாற மட்ட குதிரையின் முதுகிலும் அதன் மீது அமர்ந்திருந்த துரதிருஷ்டசாலியான எனது முதுகிலும் பலத்த அடி கொடுத்து மணலில் வசைபாடினார். பிரகாசமான சூரிய ஒளியில் பொட்டாலாவின் வட்ட வடிவ கூரைகள் எதிரே பளிச்சிட்டன. அருகே சர்ப்ப ஆலய ஏரியில் நீல வண்ணத்தில் இருந்தது. நீர்ப்பறவை ஒன்று பறந்து சென்றதை குறிப்பது போல அதில் சிற்றலைகள் காணப்பட்டன. சிறிது தொலைவில் இருந்த கல் தடத்தில் லாசாவிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கும் ஆட்களின் கூக்குரல்கள் கேட்டன. மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த யாக் எருதுகளை உரத்த குரலில் அவர்கள் விரட்டி கொண்டிருந்தனர். அருகே மற்றொரு புறவெளியில் மக்கள் கூட்டமாக அதிகமில்லாத இடத்தில் பிக்குகள் இசை பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் பூம் பூம் என ஊதுகும்பில் ஊதி ஆழ்ந்த ஒளி எழுப்பி கொண்டிருந்தனர். ஒவ்வொரு நாளும் நடைபெறும் இவ்வாறான சாதாரண நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள எனக்கு அவகாசம் இல்லை. முரண்டு பிடிக்கும் மட்ட குதிரையிலிருந்து கீழே விழாமல் இருப்பதே எனது தீவிர பணியாயிருந்தது. நக்கிமின் மனதிலோ வேறு விதமான எண்ணங்கள். அது சவாரி செய்பவனிடமிருந்து விடுபட்டு ஆசை தீர மேய்ந்து உருண்டு புரண்டு உயிரை தூக்கி கால்களை காற்றில் உதைத்து விளையாட விரும்பியது. முதிய ஷூ இரக்கமற்ற கடுமையான பயிற்சியாளர். அவரது வாழ்நாள் முழுக்க இறுக்கமும் கண்டிப்பும் நிறைந்திருந்தவர். தற்போது 4 வயதேயான ஒரு சிறுவனுக்கு பாதுகாவலராகவும் குதிரையேற்ற பயிற்சி அளிப்பவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்பணி அவரது பொறுமையை அவ்வப்போது சோதித்தது. அவர் திபெத்தில் உள்ள காம் பகுதியை சேர்ந்தவர். இவரும் இவரை போன்ற இன்னும் வேறு சிலரும் அவர்களது உருவத்திற்காகவும் தேக பலத்திற்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். கிட்டத்தட்ட 7 அடி உயரமும் அதற்கேற்ற உடல் பருமனும் கொண்டவர் அவர். தோள்களில் காணப்பட்ட கனத்த உடுப்பு அவரது தோற்றத்தை மேலும் அகலமாக எடுத்து காட்டியது. திபெத்தின் கிழக்கு பகுதியில் இருந்த ஒரு மாகாணத்தில் அசாதாரண உயரமும் பலமும் மிக்கவர்கள் உள்ளனர். அவர்களில் பலர் 7 அடிக்கும் மேலே உயரமாயிருந்தனர். பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த அவர்கள் லாமாக்கள் மடங்களில் காவல்துறையில் நியமிக்கப்பட்டனர். தங்களை மேலும் பருமனாக காட்டிக்கொள்ள அவர்கள் தமது தோள்களில் கனத்த உடுப்பை அணிந்திருந்தனர். முகம் மேலும் கொடூரமாக தெரியும்படி அதில் கருப்பு வண்ணம் தீட்டி கொண்டனர். எப்போதும் நீண்ட தடியை ஏந்தியபடி வலம் வந்தனர். துரதிருஷ்டம் பிடித்த குற்றவாளி எவனாவது சிக்கினால் உடனே தயக்கமின்றி தாராளமாக தடியால் கடுமையாக தாக்கினர். ஷூ முன்னர் பிக்குவாக காவல்துறையில் இருந்தவர். ஆனால் தற்போது ஒரு கோமகனை பேணி காற்பவர். அதிகம் நடக்க இயலாதபடி முடமாகிவிட்டார். எனவே அவரது பயணங்கள் யாவும் குதிரை மீதுதான். 1904ஆம் ஆண்டில் தளபதி யங் ஹஸ்பண்ட் தலைமையில் ஆங்கிலேயர்கள் திபெத்தை ஆக்கிரமித்து பெருமளவு சேதப்படுத்தினர். எங்களது கட்டடங்களை வெடிகுண்டுகளால் தகர்த்து குடிமக்களையும் கொன்றனர். எங்களோடு நீண்டகால நட்புறவு உருவாக அதையே சிறந்த வழிமுறையாக அவர்கள் எண்ணியிருந்தனர். அச்சமயம் ஷூ அவர்களை எதிர்த்து போரிட்டவர். அப்போரில் அவரது விழா பகுதி குண்டடிப்பட்டு சிதைந்தது. எனது தந்தை திபெத்திய அரசில் முக்கிய பதவி வகித்தவர். அவரது குடும்பமும் தாயாரின் குடும்பமும் திபெத்தின் தலையாய 10 குடும்பங்களில் ஒன்றாக திகழ்ந்தது. எனவே எனது பெற்றோர்களுக்கு திபெத் அரசியலில் கணிசமான செல்வாக்கு இருந்தது. திபெத்திய அரசு குறித்து மேலும் அதிக விவரங்களை பின்னர் கூறுகிறேன்.
தந்தை பெரிய உடல்வாகு கொண்டவர், பருமனானவர், கிட்டத்தட்ட 6 அடி உயரம். அவரது தேக பலம் பெருமையாக போற்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாகும். அவரது இளமை பருவத்தில் தரையில் படுத்திருக்கும் ஒரு மட்ட குதிரையை கைகளால் உயரை தூக்கும் அளவு பலம் வாய்ந்தவர். காம் பகுதியை சார்ந்த பலசாலிகளுடன் மல்யுத்தமிட்டு வெற்றி வீரராக திகழ்ந்தவர். பெரும்பாலான திபெத்தியர்கள் கருத்த தலைமுடியும் ஆழ்ந்த பழுப்பு நிற கண்களும் கொண்டவர்கள். என் தந்தை விதிவிலக்கானவர். அவரது தலைமுடி தவிட்டு நிறம், கண்கள் சாம்பல் நிறம். திடீரென பெரும் கோபம் அவரிடமிருந்து வெளிப்படும். அதற்குரிய எந்த ஒரு காரணத்தையும் எங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. நாங்கள் அதிகமாக அவரை சந்திப்பதில்லை. அக்காலகட்டத்தில் திபெத் பல சங்கடங்களில் ஆழ்ந்திருந்தது. 1904ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்களின் ஆக்கிரமிப்பு நிகழ்ந்தது. அப்போது தலாய் லாமா தப்பி சென்று மங்கோலியாவில் தங்கியிருந்தார். அவர் இல்லாத நிலையில் எனது தந்தையும் பிற முக்கிய மந்திரிகளுமே அரசை நிர்வகித்தனர். 1909ஆம் ஆண்டு பீகிங் சென்று திரும்பிய தலாய் லாமா மீண்டும் திபெத்திற்கு வந்தார். ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமிப்பின் வெற்றியை கண்ட சீனர் 1910ஆம் ஆண்டு லாசாவிற்குள் படையெடுத்தனர். தலாய் லாமா மீண்டும் தப்பிச் சென்று இந்தியாவில் வசித்தார். 1911ஆம் ஆண்டு சீனாவில் உள்நாட்டு கலகம் ஏற்பட்ட போது லாசாவிலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டனர். ஆயினும் அதற்குள்ளாக எங்களது மக்களுக்கு எதிராக பயங்கர குற்றங்களை அவர்கள் செய்திருந்தனர். 1912ஆம் ஆண்டு தலாய் லாமா மீண்டும் லாசாவிற்கு வந்தார். அவர் இல்லாத போது கடினமான அக்காலகட்டத்தில் என் தந்தையும் ஏனைய மந்திரிகளுமே திபெத்தின் அரசின் முழு பொறுப்பையும் ஏற்றிருந்தனர். பின்னர் அம்மா அடிக்கடி என்னிடம் சொன்னது, தந்தையின் மனநிலை முன்பிருந்ததை போல் இல்லை. குழந்தைகள் மீது கவனம் செலுத்தக்கூடிய நேரமே அவருக்கு வாய்க்கவில்லை. தந்தையின் பாசம் அவரது குழந்தைகளாகிய எங்களுக்கு ஒருபோதும் கிட்டவே இல்லை. அதிலும் குறிப்பாக என்னை கண்டதுமே அவருக்குள் கோபம் பீறிட்டெழுந்தது. எனவே ஷூவின் வேண்டா வெறுப்பான தாட்சண்யத்திற்கு என்னை ஆட்படுத்தினார். இவனை உருப்படியாக்கு அல்லது தொலைத்து விடு என்பதே அவரது கட்டளையாக இருந்தது. எனது கீழ்த்தரமான குதிரை ஏற்றம் ஷூவிற்கு தன்மான பிரச்சனையாக இருந்தது. பொதுவாக திபெத்தில் உயர்குடி பிறப்பினர் நடை பழகுவதற்கு முன்னரே குதிரையேற்றத்தில் வல்லுநர்கள் ஆகும்படியாக கற்பிக்கப்படுவர். சக்கர வாகனங்கள் இல்லாத ஒரு நாட்டில் குதிரையேற்ற திறன் மிக மிக அத்தியாவசியம். இந்நாட்டில் அனைத்து பயணங்களும் கால்நடையாகவோ அல்லது குதிரையின் மீதோதான். திபெத்தின் உயர்குடி மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் குதிரையேற்ற பயிற்சியை மேற்கொள்வர். ஓடும் குதிரையின் மீதுள்ள மரத்தினாலான குறுகிய சேனத்தில் நின்றவரை அசைந்தாடும் இலக்கின் மீது குறி தவறாமல் சுடவும் அவர்களால் இயலும். முதலில் துப்பாக்கியால் சுட்டு பின் வில் அம்புகளுக்கு மாறிவிடுவார்கள். சில வேளைகளில் மிகுந்த திறமைசாலிகள் வெட்டவெளியில் அலங்கார அணிவகுப்பு நடத்தி வேகமாக ஓடும் ஒரு குதிரையிலிருந்து மற்றொரு குதிரைக்கு கூட தாவி செல்வர். ஆனால் எனக்கோ 4 வயதாகியும் கூட ஒரு குதிரையின் சேனத்திலிருந்து கீழே விழாமல் இருப்பதே பெரும்பாடாக உள்ளது. எனது மட்ட குதிரை நக்கின் அடர்ந்த முடியும் நீண்ட வாளும் கொண்டது. குறுகிய தலை, ஆயினும் புத்தி கூர்மையானது. சற்று தடுமாற்றத்துடன் அமர்ந்திருப்பவரை எவ்வாறு கீழே விழ செய்வது என்பதை குறித்து திகைப்பூட்டும் பல யுக்திகள் அதற்கு அத்துப்படி. மிகவும் பிடித்தமான யுக்தியும் ஒன்றுண்டு அதற்கு. வேகமாக முன்னால் ஓடி திடீரென நின்று தலையை கீழே சாய்க்கும். நான் வேறு வழியின்றி அதன் கழுத்துப்புறமாக நழுவும் போது தலையை நிமிர்த்து குலுக்கும். அதன் காரணமாக தரையை தொடும் முன்னர் ஒரு பல்டி அடித்து நான் கீழே விழ நேரிடும். என் அருகே நின்று மன நிறைவுடன் அது அகமகிழும். திபெத்தியர்கள் நிதானமாக சவாரி செய்வதில்லை. மட்ட குதிரைகள் சிறிய அளவிலானவை. அவற்றை நிதானமாக ஓட்டி செல்வது நகைப்புக்குரியதாக தோன்றும். பல சமயங்களில் சற்றே வேகமான ஓட்டம் போதுமானதாக இருக்கும். முழு வேக பாய்ச்சல் பயிற்சிக்கெனவே ஒதுக்கப்பட்டது. திபெத் பிக்குகள் ஆட்சியின் கீழுள்ள நாடு. உலகில் முன்னேற்றம் குறித்து எங்களுக்கு அக்கறை இல்லை. நாங்கள் தியானத்தில் ஆழ்ந்து தேகத்தின் வரையறைகளை கடக்கவே விரும்புகிறோம். திபெத்தின் வளங்கள் மீது மேலை நாட்டினர் நாட்டம் கொண்டிருந்தனர் என்பதை எங்களது சான்றோர்கள் வெகு காலத்திற்கு முன்னரே உணர்ந்திருந்தனர். அயல் நாட்டவர் உள்ளே நுழையும் போது அமைதி வெளியேறும் என்கிற உண்மையை அவர்கள் அறிந்திருந்தனர். கம்யூனிஸ்டுகளின் ஊடுருவல் அக்கூற்று உண்மையே என்பதை நிரூபணமாக்கியது. எனது இல்லம் லாசாவில் இருந்தது. பெருமைக்குரிய லிங்கோர் மாகாணத்தில் லாசாவை சுற்றி செல்லும் வட்டமான சாலையின் அருகில் உயர்ந்த சிகரங்களின் நிழலில் நான் வசித்து வந்தேன். அங்கு 3 வட்ட சாலைகள் உள்ளன. லிங்கோரில் உள்ள வெளிவட்ட சாலையை யாத்ரிகர்கள் அதிகம் பயன்படுத்தினர். நான் பிறந்த சமயம் லாசாவில் உள்ள எல்லா வீடுகளைப் போன்று எனது வீடும் 2 மாடிகளை கொண்டதாக இருந்தது.
அந்த இல்லம் சாலையை நோக்கும் விதமாக அமைந்திருந்தது. உயர இருந்து கீழ் நோக்கி யாரும் தலாய்லாமாவை பார்க்கக்கூடாது. எனவே கட்டடங்களில் 2 மாடிகள் மட்டுமே இருக்கலாம் என்கிற வரையறை இருந்தது. உயர தடை என்பது வருடத்திற்கு ஒரு முறை நிகழும் ஊர்வலத்தின் போது மட்டுமே. எனவே அனைத்து வீடுகளின் கூரைகளிலும் எளிதாக அகற்றக்கூடிய மரத்தினாலான ஒரு தளம் அமைக்கப்பட்டு ஏறத்தாழ 11 மாதங்கள் நிலைத்திருக்கும். எங்கள் வீடு கற்களால் ஆனது. பல ஆண்டுகளுக்கு முன்னரே கட்டப்பட்டது. சதுர வடிவில் கட்டப்பட்ட எங்களது வீட்டின் உட்புறத்தில் இருந்த திறந்த வெளி பெருமுற்றமாக அமைந்திருந்தது. எங்களது விலங்குகள் கீழ்த்தளத்திலும் நாங்கள் மேல்தளத்திலும் வசித்தோம். கீழிருந்து மேலே செல்ல கற்களால் காட்டப்பட்ட படிகள் இருந்தது அனுகூலமான விஷயம். பெரும்பாலான திபெத்திய வீடுகளில் மேல்தளத்திற்கு செல்ல ஏணியைத்தான் பயன்படுத்தினர். குடியானவர்களின் வீடுகளில் வெட்டப்பட்ட கழியைத்தான் பயன்படுத்தினர். அதில் ஏறி இறங்குவது பெரும் அபாயம். வெகு காலமாக உபயோகத்தில் உள்ள அக்கழிகள் எளிதாக சறுக்கிவிடும். கைகளில் படியும் யாக்கு எருது கொழுப்பு கழியிலும் சிறிது ஒட்டியிருக்கும். குடியானவர் சற்று கவனக்குறைவாக இருந்தால் வழுக்கி நேரே தரைத்தளத்தில் விழ நேரிடும். 1910 சீனர்களின் படையெடுப்பின் போது எங்களது வீடு சிதிலம் அடைந்தது. கட்டடத்தின் உட்புற சுவர் இடிந்து விழுந்தது. தந்தை அதை புதுப்பித்து 4 தளமாக கட்டினார். அது சாலையை பார்வையிடும் விதமாக இல்லை. எனவே தலாய்லாமா ஊர்வலமாக சென்றாலும் அங்கிருந்து அவரை காண இயலாது. ஆகையால் எந்த புகாரும் எழவில்லை. மையத்தில் இருந்த முற்றத்திற்கு செல்வதற்கான வாயில் கதவு கனமானது. அது மிகவும் பழையது என்பதால் கருத்திருந்தது. சீன ஆக்கிரமிப்பாளர்கள் அக்கதவின் கனத்த மர விட்டங்களை பிளக்க இயலாமல் சுவரை பிளந்தார்கள். அக்கதவிற்கு நேர்மேலாகத்தான் காரியஸ்தரின் அலுவலகம் இருந்தது. வீட்டினுள் வருவோர் செல்வோர் அனைவரையும் அவரால் கண்காணிக்க முடியும். பணியாட்களை நியமனம் செய்யவும் வேலை நீக்கம் செய்யவும் அவருக்கு அதிகாரம் இருந்தது. அவரது பொறுப்பில் வீட்டு காரியங்கள் திறமையாக நடந்தன. சூரிய அஸ்தமனத்தின் போது மடங்களிலிருந்து ஊதுகும்புகள் முழங்கும். அப்போது லாசாவில் உள்ள பிச்சைக்காரர்கள் காரியஸ்தரின் அலுவலக ஜன்னல் அருகே வந்து உணவை பெற்றுக்கொள்வார்கள். அது அன்றைய இரவின் இருளையும் குளிரையும் தாங்கும் சக்தியை அவர்களுக்கு தரும். தங்களது மாகாணத்தின் ஏழைகளுக்கான உணவை வழங்கும் வழக்கம் அனைத்து உயர் குடி மக்களுக்கும் இருந்தது. அவ்வப்போது சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கும் குற்றவாளிகளும் இரவு உணவிற்காக பிச்சை கேட்டு வருவார்கள். ஏனெனில் திபெத்தில் சிறைகள் மிக குறைவு. எனவே குற்றவாளிகள் தெருவில் அலைந்தபடி தங்களது உணவிற்காக பிச்சை எடுப்பார்கள். திபெத்தில் குற்றவாளிகளை ஏளனமாகவோ கீழ்த்தரமாகவோ யாரும் பார்ப்பதில்லை. ஏனெனில் தாங்களும் குற்றம் செய்தவர்களே என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். கண்டுபிடிக்கப்பட்டால் தங்களுக்கும் அதே நிலை என்கிற எண்ணத்தால் அந்த துரதிருஷ்டசாலிகள் நியாயமாக நடத்தப்பட்டனர். காரியஸ்தரின் அலுவலகத்திற்கு வலதுபுறம் இருந்த அறைகளில் 2 பிக்குகள் வசித்தனர். எங்களது குடும்ப நலனுக்காகவும் எமது அன்றாட அலுவல்கள் அனைத்தும் புனித தன்மை கொண்டதாக விண்ணில் ஏற்றுக்கொள்ளப்படவும் அனுதினமும் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். எங்களது நிலைக்கு சற்று கீழிருந்த உயர்குடி மக்களின் வீட்டில் ஒரு பிக்கு மட்டுமே நியமிக்கப்பட்டிருப்பார். எங்களது மேலான அந்தஸ்துக்கேற்ப 2 தேவைப்பட்டனர். குடும்பத்தின் எந்த ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்விற்கும் முன்னதாக அந்த பிக்குகளை கலந்து ஆலோசிப்பார்கள். அந்நிகழ்ச்சி செவ்வனே நடைபெற தெய்வங்களின் ஆசியை பெறும் வகையில் பிரார்த்திக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுவார்கள். 2 பிக்குகளும் நன்கு பிரார்த்தனை செய்து நல்ல உணவு வழங்கப்படுவதாக தெய்வங்களிடம் கூற வேண்டும் என்பதற்காக குடும்ப உறுப்பினர்கள் போன்று அவர்களுக்கும் நல்ல உணவு வழங்கப்பட்டது. 3 வருடங்களுக்கு ஒருமுறை அந்த பிக்குகள் நமது மடாலயங்களுக்கு திரும்ப சென்றதும் வேறு பிக்குகள் மாற்றாக வருவார்கள். வீட்டின் ஒவ்வொரு திக்கிலும் பூஜை அறை இருந்தது. வணங்குதற்குரிய அவ்விடத்தில் வெண்ணெய் விளக்குகள் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். அங்கு புனித நீரால் நிரப்பப்பட்டிருந்த 7 கிண்ணங்களும் அவ்வப்போது கழுவப்பட்டு மீண்டும் நீர் ஊற்றப்படும். அவை எப்போதும் சுத்தமாயிருக்க வேண்டும். காரியஸ்தரின் இடதுபுறத்தில் சட்ட வல்லுநர் வசித்து வந்தார். வீட்டு காரியங்கள் நல்ல முறையில் சட்டபூர்வமாக நடைபெறுகிறதா என்பதை பார்த்து கொள்வது அவரது வேலை. பொதுவாக திபெத்தியர்கள் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தே நடப்பார்கள். அதிலும் என் தந்தை மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும்படி நடந்து கொள்வார். குழந்தைகளாகிய நாங்கள், அதாவது சகோதரன் புலிஜோர், சகோதரி யசோதா, நான் உட்பட புதிதாக கட்டப்பட்டிருந்த பகுதியில் வசித்தோம். அது சதுரத்தின் ஒரு கோடியில் சாலை ஓரமாக இருந்தது. எங்களுக்கு இடதுபுறத்தில் ஒரு பூஜை அறை இருந்தது. வலப்புறம் பள்ளி பாடங்கள் நடத்தப்படும் அறை இருந்தது.
வகுப்பில் வேலையாட்களின் குழந்தைகளும் படித்தனர். பாடங்கள் நீண்டதாகவும் பல வகைப்பட்டதாகவும் இருந்தன. பலிஜோ தன் உடலில் நீண்ட காலம் வசிக்கவில்லை. நாங்கள் இருவருமே கடின வாழ்விற்கு ஆட்பட்டோம். பலிஜோர் பலவீனன், அத்தகைய கடின வாழ்விற்கு பொருந்தாதவன். 7 வயது நிறைவடையும் முன்னரே அவன் எங்களை பிரிந்து பல ஆலயங்கள் உள்ள நிலப்பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டான். அப்போது யசோவிற்கு 6 வயது, எனக்கு 4. நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது. அவன் வெற்று உமியைப் போல படுத்திருந்தான். அப்போது இறந்தோரை தூக்கி செல்லும் ஆட்கள் வந்து அவனை கொண்டு சென்றனர். திபெத்திய வழக்கப்படி அவனது உடல் துண்டிக்கப்பட்டு அழுகிய பொருட்களை தின்று வாழும் பறவைகளுக்கு உணவாக போடப்பட்டது. தற்போது நானே குடும்பத்தின் வாரிசு என்பதால் எனக்கு அளிக்கப்படும் பயிற்சி மேலும் கடுமையாக்கப்பட்டது. 4 வயதேயான நான் விருப்பமின்றி குதிரை ஏற்றம் பழகினேன். என் தந்தை கண்டிப்பு மிக்கவர், அரசவையில் முக்கிய பொறுப்பும் வசிப்பவர் என்பதால் தனது மகன் அதிக ஒழுக்கம் கொண்டவனாக வளர்க்கப்பட வேண்டும் என விரும்பினார். குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்தார். எனது நாட்டில் சிறுவனது அந்தஸ்திற்கு ஏற்ப பயிற்சியும் தீவிரப்படுத்தப்படும். சில உயர்குடி மக்கள் குழந்தைகள் சிறிதேனும் மகிழ்ச்சியாக வளர வேண்டும் என எண்ண துவங்கினர். ஆனால் என் தந்தை அவ்வாறில்லை. ஏழ்மையில் வாழும் சிறுவன் வயதான பின்னரும் வசதியாக வாழ முடியாது. எனவே அவனுக்கு அதிக அன்பும் கர்சனமும் இளமையிலேயே வழங்க வேண்டும். ஆனால் உயர்குடியில் பிறந்தவன் வயதானதும் சொத்து சுகங்களை அனுபவிக்க இயலும். எனவே இளமை பருவத்தில் அவன் கடுமையான கண்டிப்புடன் வளர்க்கப்பட வேண்டும். வாழ்வின் கஷ்டங்களை அவன் உணர்ந்தால்தான் பிறரிடம் அன்பு ஆதரவுடன் நடந்து கொள்ள இயலும். இவ்வாறாகவே என் தந்தை எண்ணியிருந்தார். எனது நாட்டில் அதிகார வர்க்கத்தினரின் மனோபாவமே அவ்வாறாகத்தான் இருந்தது. இத்தகைய கடின வாழ்நிலையில் பலவீனர்கள் எஞ்சியிருக்கவில்லை. எஞ்சியவர்களோ எதையும் எதிர்கொள்ளும் வல்லமை பெற்றனர். வீட்டின் கீழ்த்தளத்தில் பிரதான வாசல் கதவின் அருகே உள்ள அறையில் சூ தங்கியிருந்தார். அவர் லாயத்திற்கு அருகாமையில் வசித்து வந்தார். லாயத்தில் 20 பெரிய குதிரைகளும் அனைத்து மட்ட குதிரைகளும் பல்வேறு பணிகளுக்கு பயன்படும் பிற விலங்குகளும் இருந்தன. சூ பல ஆண்டுகளாக காவல்துறை பிக்குவாக இருந்தார். அச்சமயம் பலதரப்பட்ட மனிதர்களை அவர் சந்தித்துள்ளார். அச்சூழலில் மாறுபட்டு தனிமையில் வாழ நேர்ந்ததை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. லாயத்தின் பணியாளர்கள் சூவை கண்டாலே வெறுப்பார்கள். ஏனெனில் அவர்களது வேலையில் அவர் அதிகார தோரணையோடு குறுக்கிடுவார். தந்தை குதிரையில் செல்லும் போது சீருடை அணிந்த 6 ஆயுதமேந்திய பாதுகாவலர்கள் அவரோடு செல்வார்கள். சூ அவர்களுக்கும் தொல்லை அளித்து கொண்டே இருப்பார். அவர்களது ஆயுதங்களும் உபகரணங்களும் சீராக இருப்பதை உறுதி செய்து கொள்வார். ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த 6 நபர்களும் தமது குதிரைகள் மீது அமர்ந்து சுவரோரம் அணிவகுத்து நிற்பார்கள். தந்தை குதிரையில் வெளியேறும் சமயம் வெகு வேகமாக சென்று அவரை சந்திப்பார்கள். ஒரு கிரடங்கின் ஜன்னல் வழியாக சாய்ந்தால் அவர்களில் ஒருவரை தொட முடியும் என்பதை நான் கண்டறிந்தேன். ஒரு நாள் நான் வாளாவிருந்த நிலையில் வெகு ஜாக்கிரதையாக கயிறு ஒன்றை ஒரு பாதுகாவலரின் இடுப்பு வாரில் நுழைத்தேன். அச்சமயம் அவர் தனது உபகரணங்களை சீர் செய்வதில் மும்முரமாய் முனைந்திருந்தார். கயிற்றின் 2 முனைகளையும் ஜன்னலின் கொக்கியில் நுழைத்து காட்டினேன். அவர் தனது ஆரவார பேச்சிலும் பரபரப்பிலும் என்னை கவனிக்கவே இல்லை. என் தந்தையின் முகம் தெரிந்ததும் குதிரைகள் பாய்ந்து சென்றன. 5 பேர் முன்னேறினர். 6வது நபர் குதிரையிலிருந்து பின்புறமாக இழுக்கப்பட்டார். பேய்கள் தம்மை பின்புறமாக பிடித்து இழுப்பதாக அவர் கூச்சலிட்டார். அந்த அமளியில் நான் மெல்ல கயிறை அகற்றி யாரும் அறியாத வகையில் அங்கிருந்து நழுவினேன். எனக்கு பெரும் குஷியாய் இருந்தது. நான் எனக்குள் சொல்லிக் கொண்டது, ஆஹா, நீயும் குதிரையில் ஒழுங்காக அமர்ந்திருக்க முடியாது. எங்களது வாழ்நாட்கள் கடினமாய் இருந்தன. 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் விழித்திருந்தோம். கதிரவன் ஒளிரும் போது தூங்கிக் கொண்டிருப்பது விவேகம் அல்ல என்பது திபெத்தியர்களின் நம்பிக்கை. அச்சமயத்தில் உறங்குபவரை பகல் நேர ஆவிகள் வந்து பிடித்துக் கொள்ளும் என எண்ணியிருந்தனர். குழந்தைகளும் கூட பகலில் உறங்காதவாறு பார்த்து கொள்வார்கள். அவர்களையும் பேய் பிடிக்கக்கூடும் என்று நினைத்தனர். நோயாளிகளும் பகலில் விழித்திருக்க வேண்டும். அதற்கென்றே ஒரு பிக்குவை ஏற்பாடு செய்வார்கள். யாரும் அதற்கு விதிவிலக்கல்ல. இறக்கும் நிலையில் இருப்போரை கூட முடிந்தளவு விழிப்பு நிலையிலேயே இருக்கும்படியாக செய்வார்கள். ஏனெனில் விழித்திருந்தால்தான் மறு உலகிற்கு செல்லும் போது எல்லையில் சரியான பாதையை அவர் தேர்வு செய்ய இயலும். பள்ளியில் நாங்கள் திபெத்திய மொழியையும் சீன மொழியையும் கற்க வேண்டியிருந்தது. திபெத்திய மொழி
இருவிதமானது. சாதாரண பேச்சு மொழி ஒன்று, மற்றொன்று மரியாதைக்குரிய வகையில் பயன்படுத்தப்படுவது. பணியாட்களிடமும் நம் தகுதிக்கும் கீழே உள்ளவர்களிடமும் பேசப்படுவது சாதாரண மொழி. சமமானவர்களிடமும் உயர் பதவியில் உள்ளோரிடமும் பேசப்படுவது மரியாதை மொழி. உயர் பதவியில் இருப்பவரின் குதிரையிடம் கூட மரியாதைக்குரிய வகையில் பேச வேண்டும். எங்களது சர்வாதிகார பூனை ஏதோ ஒரு மர்மமான வேலை நிமித்தமாக முற்றத்திற்கு சென்றால் அதனிடம், மாண்புமிகு புஸ் புஸ் அவர்களே, மதிக்க தகாத நாங்கள் தரும் இந்த பாலை இங்கு வந்து அருந்துவீர்களா என்றே வேலைக்காரர் கேட்க வேண்டும். ஆனால் எவ்வளவு பவ்யமாக, மாண்புமிகு புஸ் புஸ் அவர்களே என்று அழைத்தாலும் அருந்த வேண்டும் என அதுவாக எண்ணுகிற வரையில் பாலை குடிக்க வரவே வராது. எங்களது பள்ளி அறை விசாலமானது. விருந்தினராக வரும் பிக்குகள் உணவருந்தும் இடமாக அது முன்னர் இருந்தது. புதிய கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டதும் குறிப்பிட்ட அந்த அறை பள்ளியாக மாற்றப்பட்டது. மொத்தம் 60 மாணவர்கள் அங்கு கல்வி பயின்றனர். நாங்கள் தரையிலோ மேஜையிலோ அல்லது சுமார் 14 அங்குல உயரமுள்ள நீண்ட இருக்கையிலோ சமணமிட்டு அமருவோம். நாங்கள் ஆசிரியருக்கு முதுகை காட்டியவாறு அமர்ந்திருப்போம். அந்த நிலையில்தான் ஆசிரியர் எப்போது எங்களை பார்வையிடுகிறார் என்பது தெரியாது. எனவே எப்போதும் முழு கவனத்துடன் சிரமப்பட்டு நாங்கள் படிப்போம். திபெத்திய காகிதம் கையாலேயே தயாரிக்கப்படுவதால் விலை உயர்ந்ததாக இருந்தது. அந்த குழந்தைகளுக்காக செலவழிப்பது வீண் என எண்ணும் அளவு அதிகபட்ச விலை. எனவே நாங்கள் ஸ்லேட்டை பயன்படுத்தினோம். அது 12க்கு 14 அங்குல அளவில் இருக்கும். எங்களது பென்சில்கள் ஒரு வகை கடினமான சுண்ணாம்பு கல்லால் ஆனது. அது சூலா என் மலைப்பகுதியில் பெருமளவு காணப்படுவது. அந்த மலைப்பகுதி லாசாவை விட சுமார் 12,000 அடிகள் அதிக உயரம். கடல் மட்டத்திலிருந்து 12,000 அடிகள் அதிக உயரத்தில் இருப்பது லாசா. ஷூலா அதற்கு மேலே. சற்றே சிவந்த நிறமுள்ள கல்லை நான் விரும்பி நாடுவேன். ஆனால் என் சகோதரி அசோவிற்கு சிவப்பும் நீலமும் கலந்த கருஞ்சிவப்பு நிறம் மிகவும் பிடித்தமானது. நாங்கள் எழுதுகோலாக பயன்படுத்தியவை சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை என பல வண்ணங்களில் கிடைத்தன. சுண்ணாம்பு கல்லோடு உலோக தாது பொருளும் கலந்திருப்பதே வண்ணங்களுக்கு காரணம் என நான் நினைக்கிறேன். காரணம் எதுவாயினும் அவை எங்களிடம் இருந்ததை குறித்து மகிழ்ந்தோம். எனக்கு கணக்கு பாடம் தொந்தரவாய் இருந்தது. 783 பிக்குகள் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு 52 குவளை சம்பா அருந்தினால், குவளையின் அளவு 300 மில்லி லிட்டராக இருந்தால் ஒரு வாரத்திற்கு எவ்வளவு சம்பா தேவைப்படும்? சகோதரி அசோவிற்கு அதிகமாக யோசிக்காமலேயே சுலபமாக பதில் கிடைத்தது. நல்லது, அந்த அளவு புத்தி கூர்மை எனக்கு இல்லை. மரம் செதுக்குவதை நான் ஆழ்ந்து செய்தேன். அந்த பாடம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை ஓரளவு நன்றாகவே செய்தேன். திபெத்தில் மரத்தில் செதுக்கிய பின்னரே அச்சடிக்கப்படும். எனவே மரம் செதுக்கும் திறன் மதிப்பு வாய்ந்ததாய் இருந்தது. இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் விலை உயர்ந்தவை. குழந்தைகளாகிய எங்களிடம் அந்த மரத்தை தந்து வீணடிக்க மாட்டார்கள். திபெத்திய மரங்கள் மிக உறுதியாகவும் வலிமையாகவும் மாறுபட்டவையாக இருந்தன. அதில் செதுக்குவது கடினம். எனவே நாங்கள் செதுக்கியது மென்மையான சுண்ணாம்பு கல்லில். கூர்மையான கத்தியை பயன்படுத்தி அக்கல்லில் செதுக்குவோம். சில சமயம் உலர்ந்து கெட்டுப்போன யாக் எருதின் பாலாடை கட்டியையும் பயன்படுத்தினோம். ஒரு காரியத்தை நாங்கள் மறக்காமல் கடைபிடிக்க வேண்டும். அது விதிமுறைகளை மனப்பாடம் செய்து ஒப்பித்தல். வகுப்பறைக்குள் நுழையும் முன்னரும் வெளியேறும் போதும் விதிகளை ஒப்பிக்க வேண்டும். பின் வருபவையே அந்த விதிகள். 1. நன்மைக்கு பிரதியாக நன்மை செய்ய வேண்டும். 2. மென்மையான இயல்புடையவர்களிடம் சண்டையிடக்கூடாது. 3. சமய நூல்களை வாசித்து அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். 4. அண்டை அயலாருக்கு உதவ வேண்டும். 5. சட்டம் செல்வந்தர்களிடம் கடுமையாக செயலாற்றும். ஏனெனில் பிறரது கஷ்டங்களை புரிந்து கொள்ளவும் சமத்துவமும் அவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். 6. சட்டம் ஏழைகளிடம் மென்மையாக செயலாற்றும். ஏனெனில் அவர்களிடம் கருணை காட்ட வேண்டியது அவசியம். 7. உங்களது கடன்களை குறித்த காலத்தில் திருப்பி செலுத்துங்கள். மேற்கூறிய விதிகள் மறக்க இயலாதவாறு மனதில் ஆழமாக பதிந்திருக்க வகுப்பறையின் 4 சுவர்களிலும் அவற்றை எழுதி வைத்திருந்தனர். ஆயினும் எப்போதுமே படிப்பும் சோர்வுமாய் காலம் கழியவில்லை. எந்த அளவு கடினமாக பாடங்களை படித்தோமோ அந்த அளவு விளையாட்டிலும் கடும் பயிற்சி செய்தோம். எங்களது விளையாட்டுகள் அனைத்தும் ஒரு நோக்கத்துடனே வடிவமைக்கப்பட்டிருந்தன. திபெத்திய வாழ்வு கடினமானது. அங்கு உச்சக்கட்ட தட்ப வெப்பநிலை. அதற்கு ஈடு கொடுத்து உயிர் பிழைக்க வேண்டி இருந்ததால்
தேகம் வலிமையாக்கப்பட வேண்டும். அதற்கேற்பவே எங்களது விளையாட்டுகளும் அமைந்திருந்தன. கோடை காலத்தின் நண்பகலில் 85 ஃபாரன்ஹீட் இருக்கும். அதே நாளின் இரவில் -40 டிகிரிக்கும் கீழே குறைந்த உறைநிலையை தோற்றுவிக்கும். குளிர்காலங்களில் தட்பவெப்பநிலை அதற்கும் கீழே போகும். வில்வித்தை பயில்வது சிறந்த கேளிக்கையாக இருந்தது. அது தசைகளை வளர்ச்சியடைய செய்தது. இந்தியாவிலிருந்து இறக்குமதியான ஒரு வகை ஊசி இலை மரத்திலிருந்து செய்யப்பட்ட வில்லை பயிற்சிக்கு பயன்படுத்தினோம். சில சமயங்களில் திபெத்திய மரத்திலேயே குறுக்கு வில் தயார் செய்தோம். நாங்கள் பௌத்தர்கள் ஆதலால் உயிருள்ள ஜீவராசிகளை இலக்காக கொள்வதில்லை. பணியாட்கள் மறைந்திருந்து கயிறால் கட்டப்பட்ட ஒரு இலக்கை மேலும் கீழுமாக அசைப்பார்கள். அது எதுவாக இருக்கும் என்பதை ஊகிக்க முடியாது. எங்களில் பலர் ஓடும் குதிரையில் நின்றவரை குறி தவறாமல் இலக்கில் அம்பை அடிப்பார்கள். நானோ அவ்வளவு நேரம் குதிரையில் அமர்ந்திருந்திருக்க கூட இயலாதவன். கழியூன்றி தாண்டுதல் வேறு விஷயம். அதில் குதிரையின் தொந்தரவு கிடையாது. 15 அடி நீளமுள்ள களியை தூக்கி கொண்டு முடிந்த அளவு வெகு வேகமாக ஓடுவோம். போதுமான வேகத்தை எட்டியதும் கழியை பயன்படுத்தி தாவி குதிப்போம். ஏனையோருக்கு கால்களில் அதிக பலம் இல்லாததால் அவர்கள் குதிரையை பயன்படுத்தி தேர்ச்சி பெறுகிறார்கள். நான் கால்களை பயன்படுத்தி தாவி குதிப்பதில் நல்ல தேர்ச்சி பெற்றுள்ளேன் என்று பெருமையாக சொல்லி கொண்டதுண்டு. கழியூன்றி தாவி தாண்டுவதை ஓடைகளை கடப்பதற்கும் பயன்படுத்தினேன். என்னை பின்பற்றியவர்கள் ஒவ்வொருவராக ஓடையில் விழுவதை காண்பது மனதிற்கு திருப்தியாக இருந்தது. தடைக்கோள் ஊன்றி நடப்பது எனக்கு மற்றொரு நல்ல பொழுதுபோக்காக இருந்தது. பெரும் அரக்கர்கள் போல உடையணிந்து தடைக்கோள்களில் நின்றவரை சண்டையிடுவோம். கீழே விழுபவர் தோல்வியடைந்தவராவார். அந்த நடைக்கோள்களை நாங்களாகவே தயார் செய்வோம். அருகேயுள்ள பலசரக்கு கடையில் அவற்றை வாங்க முடியாது. வீட்டில் பல வகையான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் கிடங்கிற்கு ஒரு பாதுகாவலர் இருந்தார். சமயங்களில் காரியஸ்தரே அந்த பொறுப்பில் இருந்தார். எல்லா வகையான முயற்சிகளையும் செய்து வற்புறுத்தி கோள்களை செய்வதற்கு தோதான மரத்துண்டுகளை பாதுகாவலரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். கோள்கள் செய்ய மரத்தின் வரியமையவும் சீராய் இருக்க வேண்டும். மேலும் அதில் கணுக்களோ அல்லது முடிச்சுகளோ இல்லாதிருக்க வேண்டும். மரம் அரிதான பொருள், அதை வீணாக்க மாட்டார்கள். எனவே சரியான சமயத்தை எதிர்நோக்கி தகுந்த வாய்ப்பு கிட்டும் வரை காத்திருந்து வலிந்து கேட்டு பெறுவோம். சிறுமிகளும் இளம் பெண்களும் இறகு பந்தினால் ஆடும் ஒரு வகை ஆட்டத்தில் ஈடுபட்டனர். சிறிய மரத்துண்டு ஒன்றின் மேற்புறத்தில் துளையிடப்பட்டிருக்கும். அதில் இறகுகள் பொருத்தப்பட்டிருக்கும். அதை காலினால் உதைத்து விளையாடுவார்கள். ஒரு சிறுமி சற்றே பாவடையை உயர்த்தி காலினால் பலமாக உதைத்து ஆட்டத்தை துவக்குவார். அதன் பின் காலினாலேயே அந்த இறகு பந்தை உதைப்பாள். அதை கையால் தொட்டுவிட்டால் தொடர்ந்து ஆடும் தகுதியை இழப்பாள். சூட்டிகையான பெண்ணால் 10 நிமிடங்கள் வரையிலும் பந்தை கீழே விழாமல் உதைக்க இயலும். திபெத்தியர்கள் மிக அதிகமாக விரும்பி ஈடுபடுவது பட்டம் பறக்க விடுவதில்தான். அதிலும் குறிப்பாக லாசாவின் யூ மாகாணத்தில் அதுவே பிரசித்தமாக இருந்தது. அதை திபெத்தின் தேசிய விளையாட்டு என்றே கூறலாம். குறிப்பிட்ட பருவகாலத்தில் அதற்கே உரித்தான நேரங்களில் மட்டுமே பட்டங்களை பறக்கவிட முடியும். பல ஆண்டுகளுக்கு முன்னர் மலை பகுதிகளில் பட்டங்கள் பறந்தால் அதன் பின் மழை பெரும் வெள்ளமாய் கொட்டுகிறது என்பதை கண்டனர். மழையை தரும் தெய்வங்கள் பட்டங்களினால் கோபமடைவதாக முன்னர் எண்ணப்பட்டது. எனவே இலையுதிர் காலத்தில் மட்டுமே பட்டம் பறக்க விடுவது அனுமதிக்கப்பட்டது. திபெத்தில் அக்காலம் மழையற்ற வறட்சி காலம். ஆண்டின் குறிப்பிட்ட சில பருவங்களில் இந்தியாவிலிருந்து வரும் மேகங்களில் மழை நீர் நிறைந்திருக்கும். அப்போது மக்கள் மலைகளில் உரக்க கத்தி பேச மாட்டார்கள். ஏனெனில் அவர்களது குரலின் எதிரொலி அந்த மேகங்களை மழை பொழிய செய்து விடக்கூடும் என பயந்தனர். தவறான இடத்தில் பொழியும் மழை நீர் வீணாகி போகும். இலையுதிர் காலத்தின் முதல் நாளில் பொட்டலாவின் கூரையிலிருந்து நீளமான பட்டம் ஒன்று மேலெலும்பி பறக்கும். உடனே சில நிமிடங்களுக்குள்ளாக பல வடிவங்களிலும் வண்ணங்களிலும் அளவுகளிலும் தயாரிக்கப்பட்ட பட்டங்கள் பறந்து லாசா நகரின் வானத்தை நிறைந்திருக்கும். வீசும் பலமான காற்றில் அவை ஆடி அசைந்து ஊசலாடும். பட்டம் பறக்க விடுவது எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். என் பட்டமே முதலில் மேலே பறக்கும்படியாக பார்த்து கொள்வேன். எங்களது பட்டங்களை நாங்களே செய்வோம். பெரும்பாலும் அவற்றின் கட்டமைப்பு மூங்கிலால் ஆனவை. பொதுவாக அனைத்து பட்டங்களுமே பட்டு துணியால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். பட்டம் செய்வதற்குரிய தரமான பொருட்களை பெறுவதில் எந்த சிரமமும் இல்லை. ஏனெனில் மிக சிறந்த பட்டத்தை பறக்க விடுவது குடும்பத்திற்கே பெருமையாகும். பெட்டி வடிவத்தில் பட்டம் செய்தால் அதில் பயங்கரமான டிராகன் தலையும் சிறகுகளும் வாளும் பொருத்தி விடுவோம். பட்டம் விடும் போட்டியில் எதிரியின் பட்டத்தை வீழ்த்தவும் முயல்வோம்.
உடைந்த கண்ணாடி துண்டுகளை பொடியாக்கி பசை சேர்த்து நூலோடு ஒட்ட செய்வோம். அது எதிரின் நூலை அறுத்து விட்டால் கீழே விழும் பட்டத்தை கைப்பற்றி கொள்வோம். சில சமயங்களில் இரவில் சந்தடியின்றி வெளியேறி எங்கள் பட்டத்தை பறக்க விடுவோம். தலையின் உள்ளேயும் உடலின் உள்ளேயும் வெண்ணெய் விளக்குகளை வைத்து விடுவோம். இரவின் இருளில் கண்கள் சிவந்தும் உடல் பல வண்ணங்களிலும் வானில் தெரியும். குறிப்பாக லோ டிசாங் மாகாணத்திலிருந்து யாக் எருதுகளோடு பெரும் வணிக கூட்டத்தினர் வரும் சமயத்தில் இவ்விதமாக செய்வதில் குதூகலமடைந்தோம். ஒன்றுமறியா இளம் சிறுவர்களாகிய நாங்கள் நினைத்தது, வெகு தூரத்திலிருந்து வரும் அந்த எளிய மக்களுக்கு நவீன கண்டுபிடிப்பான பட்டங்கள் குறித்து ஏதும் தெரிந்திருக்காது. எனவே அவர்களை பயமுறுத்தி விடலாம் என்று எண்ணியிருந்தோம். நாங்கள் மற்றொரு சூழ்ச்சியும் செய்தோம். 3 விதமான சங்குகளை குறிப்பிட்ட வகையில் பொருத்தினோம். பலத்த காற்று வீசும்போது வினோதமான ஓலம் அவற்றிலிருந்து வெளிப்படும். அதை வீறிட்டு கத்தும் டிராகனுக்கு ஒப்பாக எண்ணிக்கொண்டோம். அது அணிகர்கள் மத்தியில் மேலும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அனுகூலமான பலனை தரும் என்றும் எதிர்பார்த்தோம். வானத்தில் ஊசலாடும் எங்களது பட்டங்களை படுக்கையில் கிடத்தபடி காணும் வாணிகர்கள் பயத்தில் நடுங்குவதாக கற்பனை செய்து கொண்டோம். அப்போது ஏற்பட்ட குதூகலத்தில் எங்களது முதுகு தண்டுகள் பலமுறை சிலிர்த்தன. பட்டமிடும் விளையாட்டில் எனக்கிருந்த ஆர்வம் பிற்காலத்தில் நல்ல பயனை பெற்று தரும் என்று அப்போது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. பிற்பாடு நானே ஒரு பட்டத்தில் பறக்கவும் நேர்ந்தது. ஆனால் தற்போது அது வெறும் விளையாட்டு தான். இருப்பினும் கிளர்ச்சியூட்டும் ஒன்றாக இருந்தது. பட்டத்தை வைத்து நாங்கள் ஆடிய ஓர் ஆட்டம் சிறிது அபாயகரமானது. நாங்கள் பெரிய பட்டங்களை தயார் செய்தோம். அவை 7 அல்லது 8 அடி சுற்றளவில் இருந்தன. அதன் இருபுறத்திலும் சிறகுகள் துருத்தி கொண்டிருந்தன. மலைகளிடையே இருந்த ஒரு குறுகிய பள்ளத்தாக்கின் சமநிலத்தில் அவற்றை கிடத்தினோம். குறிப்பாக அந்த இடத்தில் பலத்த காற்று மேலெழும்பும். கயிற்றின் ஒரு முனையை இடுப்பில் கற்றிக்கொண்டு எங்களது மட்ட குதிரைகளின் மீது அமர்ந்து கொள்வோம். பின் அவற்றை முழு வேகத்தில் ஓட செய்வோம். பட்டங்கள் குதித்து எழும்பி மேலே மேலே பறந்து செல்லும். குறிப்பிட்ட ஓர் உயரத்தில் பலத்த காற்று வீசும் இடத்தை அடையும் போது சவாரி செய்பவருக்கு ஒரு குழுக்கள் ஏற்பட்டு மட்ட குதிரையிலிருந்து மேலாக தூக்கப்படுவார். சுமார் 10 அடி உயரத்தில் காற்றில் ஆடி அசைந்து மிதப்பார். பின் மெல்ல மெல்ல கீழிறங்கி தரையை தொடுவார். மேலே தூக்கப்படும் சமயம் சில ஈனர்கள் பாதங்களை அங்கவடியிலிருந்து எடுக்க மறந்தால் உடல் கிட்டத்தட்ட 2ஆக பிளவுபடுவதை போலாகும். ஆனால் நானோ அவ்வப்போது எளிதாக குதிரையிலிருந்து கீழே விழுபவன் ஆயிற்றே. எனவே மேலே தூக்கப்படுவதில் எனக்கு அதிக சந்தோஷம். முட்டாள்தனமாக வீர செயல்களில் ஈடுபடும் நான் மேலே தூக்கப்படும் சமயத்தில் கயிறை சிறிது வேகமாக இழுத்தால் இன்னும் சிறிது நேரம் மேலேயே இருக்க முடிவதை கண்டறிந்தேன். பின் முயன்று மேலும் மேலும் இழுத்தால் பறக்கும் நேரம் சில வினாடிகள் கூடுதலானது. ஒரு சமயம் பேரார்வம் கொண்டு கயிறை இழுத்து கொண்டே இருந்தபோது காற்றும் ஒத்துழைத்து குடியானவர் ஒருவரின் வீட்டு கூரைக்கு கொண்டு செல்லப்பட்டேன். அங்கு குளிர்காலத்தில் பயன்படுத்துவதற்கான எரிபொருள் குறிவித்து வைக்கப்பட்டிருந்தன. திபெத்திய குடியானவர்களின் வீட்டு கூரைகள் சமதளமாகவும் சிறிய கைப்படி சுவர் கொண்டதாகவும் இருக்கும். அதில் யாக் எருதின் சாணம் உலர வைக்கப்பட்டு பின் எரிபொருளை பயன்படுத்தப்படும். அவர்களது வீடுகள் பொதுவாக கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கும். ஆனால் அந்த குறிப்பிட்ட வீடு மணல் கல்லால் கட்டப்பட்டிருந்தது. புகை போக்கியும் இல்லாதிருந்தது. கயிற்றில் தொங்கியவாறு திடீரென்று நிகழ்ந்த என் வருகையால் குவித்து வைத்திருந்த எரிபொருள்கள் தாறுமாறாயின. கூரையில் நான் இழுத்து செல்லப்படும் போது பெரும் அளவிலான சாணத்தை அங்கிருந்த ஒரு துளை வழியாக தள்ளிவிட நேர்ந்தது. துரதிருஷ்டவசமாய் கீழே வசித்த குடும்பத்தினர் மீதே அவை விழுந்தன. நான் பிரபலமானவன் இல்லை. மேலும் துளை வழியாக தெரிந்த என் தோற்றத்திற்கு கிடைத்த வரவேற்பு, கடும் சீற்றமுடன் வெளிப்பட்ட கூக்குரல்கள், கோபம் கொண்ட குடும்ப தலைவரிடமிருந்து எனக்கு கிடைத்தது தர்ம அடிகள். என்னை திருத்த அது போதாது, மேலும் தண்டனை கிடைக்க வேண்டும் என்று அடுத்தபடியாக அங்கிருந்து நேரே என் தந்தையிடம் இழுத்து சென்றனர். வாங்கிய அடியில் முதுகு பழுத்து போய் அன்றிரவு குப்புறப்படுத்து உறங்க நேர்ந்தது. அடுத்த நாள் துர்நாற்றமிக்க வேலையை செய்ய வேண்டியிருந்தது. லாயத்திற்கு சென்று சாணத்தை அள்ளி கொண்டு போய் குடியானவரின் வீட்டு கூரையில் சிற்பித்தேன். எவ்வளவு வீணானதோ அதற்கு ஈடாக திரும்ப கொண்டு சென்றேன். அப்போது எனக்கு 6 வயது கூட நிறைவடையவில்லை. ஆதலால் அந்த வேலை மிக சிரமமாயிருந்தது. ஆனால் என்னை தவிர மற்ற அனைவருக்கும் பரம திருப்தி. ஏனைய சிறுவர்களுக்கோ குபீர் சிரிப்பு. குடியானவரோ முன்பிருந்ததை விட 2 மடங்கு அதிகமான எரிபொருளை பெற்றுக்கொண்டார். தாம் மிகவும் கண்டிப்பு மிக்க நியாயவான் என்பதையும் தந்தையும் வெளிப்படுத்தி விட்டார். ஆனால் நான் அடுத்த நாளும் குப்புறப்படுத்துதான் தூங்கினேன். ஆயினும் அன்று குதிரையேற்ற தொந்தரவு இல்லை. இவ்வாறான விஷயங்களை படித்ததும் திபெத்தில் சிறுவர்கள் கடுமையாக நடத்தப்படுவதாக ஒருவர் எண்ணக்கூடும்.
ஆனால் அங்கு பலம் குன்றியவர்கள் வாழவே இயலாது. கடல் மட்டத்திலிருந்து 12,000 அடிகள் உயரே உள்ளது லாசா. அங்கு நிலவுவது உச்சகட்ட தட்பவெப்பநிலை. வேறு சில மாகாணங்கள் மேலும் உயரத்தில் உள்ளன. அங்குள்ள நிலைமை கூடுதல் கடினமானது. பலவீனர்கள் வெகு எளிதாக பிறரை ஆபத்தில் சிக்க வைக்கக்கூடும். இந்த ஒரு காரணத்திற்காகவே பயிற்சி மிக கடுமையானதாக இருக்கும். தவிர வேறு குரூர எண்ணம் ஏதும் கிடையாது. இன்னும் அதிக உயரங்களில் புதிதாய் பிறந்த குழந்தைகளை உறைந்த பனிக்கட்டையால் மூடப்பட்டிருக்கும் ஓடையில் முக்கி எடுக்கும் வழக்கம் உள்ளது. குழந்தை அக்குளிரில் உயிர் பிழைக்குமா என சோதிப்பார்கள். கடல் மட்டத்திற்கு மேலே சுமார் 17,000 அடிகளுக்கும் மேலே ஊர்வலமாக மேற்குறிப்பிட்ட ஓடைக்கு மக்கள் செல்வதை நானே பலமுறை பார்த்திருக்கிறேன். ஓடை கரை அருகே அந்த ஊர்வலம் நின்றுவிடும். பாட்டி குழந்தையை முன்னெடுத்து செல்வார். சுற்றிலும் அவரது குடும்பத்தினராகிய தந்தை, தாய், நெருங்கிய சுற்றத்தார் நின்றிருப்பார்கள். குழந்தையின் ஆடைகளை கலற்றியதும் பாட்டி குளித்து அந்த சிறு உடலை தண்ணீருக்குள் முக்குவார். குழந்தையின் தலையும் வாயும் மட்டுமே காற்றை சுவாசிக்கும் வகையில் வெளியே இருக்கும். கடுங்குளிரில் குழந்தை சிவப்பாகி நீளமாகும். பின் அதன் ஓலமும் நின்று போகும். குழந்தை இறந்து விட்டது போல தோன்றும். ஆனால் இக்காரியங்களில் பாட்டிக்கு அனுபவம் அதிகம். சிறு குழந்தையை நீரிலிருந்து அகற்றி துடைத்து ஆடை அணிவிப்பார்கள். குழந்தை உயிர் பிழைத்தால் அது தெய்வத்தின் சித்தம். ஒரு கால் இறந்தால் புவியின் துயர்களிலிருந்து தப்பித்ததாக எண்ணிக்கொள்ளலாம். குளிரால் விரைத்திருக்கும் இந்நாட்டில் உண்மையில் இதுவே கருணை நிறைந்த வழிமுறை. மருத்துவ வசதிகள் பற்றாக்குறையுள்ள இடத்தில் தீராத வியாதியால் அவதிப்படுவதை விட சில குழந்தைகள் மடிவது மேலானது. சகோதரன் இறந்ததும் எனது பாடங்கள் மேலும் கடினமாக்கப்பட்டன. ஏனெனில் 7 வயதாகும் போது ஜோதிடர்கள் தீர்மானிக்கும் செய்தொழிலுக்கு ஏற்ப நான் புதிய பயிற்சியில் பிரவேசிக்க வேண்டும். திபெத்தில் அனைத்து காரியங்களுக்கும் ஜோதிடத்தை சார்ந்தே தீர்மானிக்கப்படும். யாகெருது புதிதாக வாங்குவதானாலும் ஒருவரது வாழ்க்கை தொழிலை தேர்வு செய்வதானாலும் ஜோதிடம் பார்த்தே முடிவு செய்யப்படும். தற்போது அதற்கான காலகட்டம் நெருங்கிவிட்டது. 7வது பிறந்த நாளிற்கு சற்று முன்னதாக அம்மா பெரும் விழா ஒன்றை ஏற்பாடு செய்வார். அந்நாளில் விருந்தினராக பங்கேற்று சிறப்பிக்கும்படி உயர்குடி மக்களுக்கும் பெரும் பதவி வகிக்கும் ஏனையோருக்கும் அழைப்பிதழ் வழங்கப்படும். எனது எதிர்காலம் குறித்து ஜோதிடர்கள் கணித்து கூறுவதை விருந்தினர்கள் அனைவரும் கேட்பார்கள். அம்மா பருமனானவர் என நிச்சயமாக கூறிவிடலாம். கருத்த தலைமுடியும் வட்ட முகமும் கொண்டவர் திபெத்திய பெண்டிர் தமது தலையில் ஒருவித மர கட்டமைப்பை பொருத்தி கொள்வார்கள். அதில் தலைமுடியை தொங்கவிட்டு விதவிதமாய் பின்னி எந்தளவு அலங்கரிக்க முடியுமோ அந்த அளவு அலங்கரித்துக் கொள்வார்கள். அக்கட்டமைப்பு சிக்கல் மிகுந்த சமாச்சாரம். பெரும்பாலும் அவை செந்நிற வண்ணம் பூசப்பட்டு பச்சை மாணிக்க கற்களும் பவளங்களும் பதிக்கப்பட்டிருக்கும். வேறு பல வகை மலிவான ஆபரண கற்களும் அதில் பொருத்தப்பட்டிருக்கும். நன்கு எண்ணெயிடப்பட்டு அழகுபடுத்தப்பட்ட கூந்தலில் அவை பொலிவுடன் திகழும். திபெத்திய மகளிர் பகட்டான ஆடைகளை அணிவார்கள். அவை பலவிதமான சிவப்பு, பச்சை, மஞ்சள் நிறங்களில் இருக்கும். பல நாட்களில் அவர்களின் மேலங்கி ஒரே நிறத்தில் இருக்கும். அதன் குறுக்கே முற்றிலும் மாறுபட்ட வேறொரு வண்ணத்தில் பிரகாசமாய் ஒளிரும் ஒரு வரி அமைந்திருக்கும். அந்த வரியானது மாறுபட்ட வண்ணமாயினும் வெகு அழகாக பொருந்திருக்கும். இடது காதில் அணியப்படும் காதணியின் அளவு அணிபவரின் அந்தஸ்திற்கு ஏற்ப மாறுபடும். அம்மா நாட்டின் முக்கிய 10 குடும்பங்களில் ஒன்றை சார்ந்தவர் ஆகையால் அவரது காதணி 6 அங்குலத்திற்கும் மேலே நீண்டிருந்தது. ஆண்களுக்கு நிகரான பரிபூரண உரிமை பெண்களுக்கும் உண்டென நாங்கள் நம்புகிறோம். எனினும் வீட்டு நிர்வாகத்தில் அம்மாவிற்கு அதற்கும் அதிகப்படியான அதிகாரம் இருந்தது. மறுக்க இயலாதபடி முழு அதிகாரமிக்க சர்வாதிகாரியாக அவர் திகழ்ந்தார். தனது தேவை என்னவென்பதை அவர் அறிந்திருந்தார். அதை பெற்றுக்கொள்ளவும் அவரால் முடிந்தது. விழாவிற்கான முன்னேற்பாடுகளை கவனிப்பதிலும் அதற்கென வீட்டை ஆயத்தம் செய்வதிலும் அம்மாவின் திறன் முதன்மையாய் இருந்தது. நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற ஓர் அமைப்பை நிறுவ வேண்டும். கட்டளைகள் பிறப்பிக்க வேண்டும். அண்டை அயலாரும் சுற்றத்தாரும் நடத்திய விழாக்களை எல்லாம் மிஞ்சும்படியாக இருக்க திட்டங்கள் வகுக்க வேண்டும். இவை அனைத்தில் அம்மா சிறந்தோங்கி இருந்தார். தந்தை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட போது அம்மாவும் அவருடன் இந்தியா, பீக்கிங், ஷாங்காய் ஆகிய நாடுகளுக்கு சென்றிருந்தார். எனவே அவரது எண்ணங்களை செயல்படுத்துவதற்கான அயல்நாட்டு வழிமுறைகளும் ஏராளமாய் அவரிடம் குவிந்திருந்தன. விழாவிற்கான நாள் தீர்மானிக்கப்பட்டதும் அழைப்பிதழ்களை கவனமாக எழுதுவதற்கு திறமையான பிக்கு எழுத்தர்கள் வரவழைக்கப்பட்டனர். திபெத்தில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த தகவல் பரிவர்த்தனைகளுக்கு கைகளால் தயாரிக்கப்பட்ட கனத்த காகிதங்களை பயன்படுத்தப்பட்டன. அழைப்பிதழ்கள் ஒவ்வொன்றும் 1 அடி அங்குலமும் 1 அடி அகலமும் 2 அடி நீளமும் இருந்தன. ஒவ்வொரு அழைப்பிதழிலும் தந்தையின் குடும்ப முத்திரை பதிக்கப்பட்டது. அம்மாவும் 10 முக்கிய குடும்பங்களை சார்ந்தவர் ஆகையால்
அவரது முத்திரையும் சேர்ந்திருந்தது. இருவருக்கும் பொதுவான ஒரு முத்திரையும் இருந்ததால் அதுவும் சேர்த்து 3 முத்திரைகள் அழைப்பிதழில் காணப்பட்டன. மொத்தத்தில் அழைப்பிதழ் கவர்ச்சிகரமான ஆவணம் போன்றிருந்தது. எனக்காகவே இத்தனை ஆடம்பரங்களும் நிகழ்கின்றன என எண்ணிய போது எனக்குள் பெரும் அச்சம் ஏற்பட்டது. எனது முக்கியத்துவம் 2ஆம் பட்சமே. சமூக சம்பிரதாய சடங்கிற்கே முதல் முக்கியத்துவம் என்பதை நான் மெய்யாகவே அறியவில்லை. விழாவின் மகோன்னத பெற்றோர்களுக்கு தான் பெரும் கௌரவத்தை தரும் என்று யாரேனும் சொல்லியிருந்தாலும் கூட எனக்கு விளங்கியே இருக்காது. எனவே நான் தொடர்ந்து பயத்திலேயே இருந்தேன். அழைப்பிதழ்களை விநியோகிக்க பிரத்யேக தூதர்கள் அமர்த்தப்பட்டனர். ஒவ்வொருவருக்கும் நேர்த்தியான உயர் ஜாதி குதிரைகள் வழங்கப்பட்டன. அவர்கள் அனைவருக்கும் நுனியில் பிளவுற்ற கோள்கள் வழங்கப்பட்டு பிளவுகளில் அழைப்பிதழ்கள் செருகப்பட்டன. கோளின் உச்சியில் எங்களது குடும்பத்திற்கே உரிய அடையாள சின்னம் பதிக்கப்பட்டிருந்தது. பிரார்த்தனைகள் அச்சிடப்பட்ட கண்ணை பறிக்கும் வண்ண தாள்கள் கோள்களை அலங்கரித்தன. அவை காற்றில் அலை பாய்ந்து கொண்டிருந்தன. அனைத்து தூதர்களும் ஒரே சமயத்தில் வெளியேற ஆயத்தமானதால் முற்றத்தில் பெரும் குழப்பம் நிலவியது. பணியாட்கள் பெருங்குரலில் கத்திக் கொண்டிருந்தனர். குதிரைகள் கனைத்தன. கருத்த பெரிய நாய்கள் குரைத்தன. கடைசி நிமிடத்தில் திபெத்திய பீரை ஒரு மடக்கு அருந்தி கீழே வைக்கும் ஒளி கடகடவென எழும்பியது. அதே சமயம் வலுவான பிரதான வாயில் கதவுகள் இடியோசை முழங்குவது போல திறக்கப்பட்டன. தூதர்கள் குழுவாக கூக்குரலிட்டவாறே பாய்ந்து வெளியேறினர். திபெத்திய தூதர்கள் எழுதி தரப்பட்ட செய்தியை உரியவரிடம் ஒப்படைப்பார்கள். ஆனால் அதே சமயம் அவர்கள் வாய்மொழியில் தெரிவிக்கும் செய்தி வேறு விதமாக இருக்கும். வெகு காலத்திற்கு முன்னர் வழிப்பறி கொள்ளையர்கள் தூதர்களை வழிமறித்து எழுதி தரப்பட்டுள்ள செய்தியை படித்து அதற்கேற்ப திட்டமிட்டு செயலாற்றினர். உதாரணமாக, குடும்ப தலைவர் இல்லாத வீட்டையோ அல்லது ஊர்வலம் செல்லக்கூடிய சமயத்தையோ அறிந்து வீட்டை கொள்ளையிட எண்ணுவர். எனவே கொள்ளையர்களை திசை திருப்பி எளிதாக அவர்களை பிடிக்கக்கூடிய வகையில் தவறான செய்தியை எழுதி அனுப்பும் பழக்கம் இருந்தது. எனவே எழுத்தும் வாய்மொழியும் மாறுபடுவது பண்டைய வழக்கத்தின் எச்சம். இப்போதும் சில வேளைகளில் இரண்டும் வேறுபட்டாலும் வாய்மொழியை எப்போதும் சரியானதை ஏற்கப்படும். வீட்டினுள் பெரும் அமளி குழப்பம் நிலவியது. சுவர்கள் சுத்தம் செய்யப்பட்டு வண்ணங்கள் தீட்டப்பட்டன. மரப்பலகைகள் பளபளவென மெருகேற்றப்பட்டன. தரைகள் உரசி தேய்க்கப்பட்டன. உண்மையில் அதன் மீது நடப்பதே அபாயகரமானது என்று எண்ணும் அளவிற்கு வளவளப்பாக்கப்பட்டன. பிரதான அறைகளில் இருந்த மரத்தில் செதுக்கப்பட்ட வணக்கத்திற்குரிய பீடங்கள் மெருகேற்றப்பட்டு மீண்டும் வண்ணங்கள் பூசப்பட்டன. பல புதிய வெண்ணெய் விளக்குகள் கூடுதலாக வைக்கப்பட்டன. அவற்றில் சில வெள்ளியிலானவை, தங்கத்திலானவை. எது வெள்ளி எது தங்கம் என்று கண்டறிய முடியாத அளவிற்கு அவற்றில் மெருகேற்றினர். எப்போதும் தலைமை காரியஸ்தரும் அம்மாவும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தனர். இங்கு குறைகளை கூறியபடியும் அங்கு கட்டளைகளை பிறப்பித்தபடியும் பொதுவாக பணியாட்களுக்கு தொல்லை அளித்தவாறு இருந்தனர். அச்சமயம் 50 வேலையாட்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தனர். வேறு பலர் விழாவிற்கென பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர். எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு ஓயாது பணியாற்றி கொண்டிருந்தனர். முற்றமும் கூட நன்றாக உரசி தேய்த்து விடப்பட்டது. அங்கிருந்த கற்கள் சுரங்கத்திலிருந்து புதிதாக வெட்டி கொண்டு வந்து பதித்தது போல பளபளத்தன. கற்களுக்கு இடையே இருந்த வெற்றிடங்களை வண்ண பொருட்களை கொண்டு நிரப்பி அழகை கூட்டினர். இவ்வாறாக அனைத்து பணிகளும் செய்து முடித்த பின்னர் துரதிருஷ்டவசமான வேலையாட்கள் அனைவரையும் அழைத்து சுத்தத்திலும் படுசுத்தமான ஆடைகளையே அணிய வேண்டும் என அம்மா கட்டளையிட்டார். சமையலறைகள் பிரம்மாண்டமாக இயங்கின. பெருமளவில் உணவு தயாரிக்கப்பட்டது. திபெத்தில் இயற்கையாகவே குளிர்பதன நிலை. எனவே உணவை தயாரித்து கால வரையறையின்றி கெடாமல் வைத்திருக்கலாம். தட்பவெப்பநிலை கடுங்குளிராகவும் ஈரப்பதமற்ற உலர் நிலையிலும் இருக்கும். வெப்பநிலை சற்றே அதிகமானாலும் ஈரப்பதமில்லாத உலர் நிலையில் உணவு கெட்டு போகாமல் இருக்கும். இறைச்சி 1 வருடம் வரை கெடாமல் இருக்கும். தானியங்கள் நூற்றுக்கணக்கான வருடங்கள் கெடாதிருக்கும். பௌத்தர்கள் விலங்கினங்களை கொள்வதில்லை. ஆகவே கிடைக்கக்கூடிய ஒரு இறைச்சி பாறைகளிலிருந்து தவறி விழும் விலங்கின் இறைச்சி அல்லது விபத்தில் இறந்தவற்றின் இறைச்சி. எங்களது உணவு சேமிப்பு அறையில் ஏராளமான இறைச்சி குவிந்திருந்தது. விபத்தில் இறைச்சி வெட்டுவதற்கு தனி ஆட்கள் இருந்தார்கள். அவர்கள் தீண்டத்தகாத ஜாதியை சேர்ந்தவர்கள். அதிகளவு ஆச்சாரத்தை கடைபிடிக்கும் குடும்பங்கள் அவர்களோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்வதில்லை. விருந்தினருக்கு அரிதான விலையுயர்ந்த உணவு வகைகள் வழங்க வேண்டும் என அம்மா தீர்மானித்தார். பதப்படுத்தப்பட்ட ரோடென்ட்ரான் பூக்களை உணவாக கொடுக்க நினைத்தார். எனவே சில வாரங்கள் முன்னதாகவே இமாலய மலை அடிவாரத்திற்கு வேலைக்காரர்கள் முற்றத்திலிருந்து குழுவாக புறப்பட்டு சென்றனர்.
அங்குதான் மிகச்சிறந்த ரோடென்ட்ரான் பூக்கள் கிடைக்கும். எங்கள் நாட்டில் ரோடென்ட்ரான் மரங்கள் மிக பெரிய அளவில் வளர்ச்சியுற்று வியக்கத்தக்க நிறங்களிலும் மனங்களிலும் பூத்திருக்கும். முழுமையாக மலர்ந்திராத பூக்களை பறித்து மிக கவனமாக கழுவுவார்கள். ஏனெனில் ஏதேனும் சிறு கீறல் விழுந்தாலும் பதம் கெட்டு போகும். ஒரு பெரிய கண்ணாடி ஜாடியில் தண்ணீரும் தேநீரும் கலந்து அதில் ஒவ்வொரு பூவாக மூழ்க செய்வார்கள். காற்று புகாதிருக்குமாறு கவனமாக கையாண்டு பின் ஜாடியை நன்கு மூடி விடுவார்கள். அந்த ஜாடியை ஒவ்வொரு நாளும் எடுத்து பல வாரங்கள் சூரிய ஒளி படும்படியாக வைப்பார்கள். பூக்களின் எல்லா பாகங்களிலும் போதுமான சூரிய ஒளி பட வேண்டும். அதற்கென சீரான இடைவெளியில் ஜாடியை அவ்வப்போது திருப்பி வைப்பார்கள். பூக்கள் மெல்ல வளர்ச்சி அடையும் போது தண்ணீரும் தேனும் கலந்த நீரானது பூக்களில் தேனை நிறைத்துவிடும். அவற்றை உண்பதற்கு முன்பாக சிலர் காற்றுப்படுமாறு விடுவர். அவை சற்று உலர்ந்து மொறுமொறு என்றாகும். ஆயினும் மனமோ பொழிவோ மாறாது. அவர்கள் அதன் இதழ்கள் மீது சிறிது சர்க்கரையும் தூவி விடுவர். அந்த சர்க்கரை துகள்கள் பனித்துளிகள் போன்றிருக்கும். இவ்வாறாக பதப்படுத்துவதை குறித்து தந்தை இந்த பூக்களுக்கு செலவிட்ட தொகையில் 10 யாக எருதுகளை அதன் குட்டியோடு வாங்கியிருக்கலாம் என்று முறையிட்டார். அதற்கு அம்மா எல்லா பெண்களும் எப்போதும் சொல்லும் பதிலையே சொன்னார். முட்டாள்தனமாக பேசாதீர்கள். நமது குடும்ப பெருமையை அனைவருக்கும் புலப்படுத்த வேண்டும். எப்படியாயினும் நம் வீட்டில் இது என்னுடைய இலாக்கா. மற்றொரு சுவையான உணவு சுறாமீனின் துடுப்பு. அவற்றை சீனாவிலிருந்து வரவழைத்து துண்டங்களாக வெட்டி சூப் தயாரித்தார்கள். யாரோ ஒருவர் சொன்னது, சுறா துடுப்பின் சூப் தான் உலகத்திலேயே மிக சுவையானது. எனக்கெனவோ அந்த சுவை கொடுமையாய் இருந்தது. அதை தொண்டைக்குள் இறக்குவதே பெரும்பாடாயிற்று. சீனாவிலிருந்து திபெத் வந்து சேர்வதற்குள் அதன் கோலமே உருமாறி இருந்தது. உண்மையான உரிமையாளர் கண்டிருந்தால் அவருக்கு அதை அடையாளம் தெரிந்திருக்காது. சிறிது அடக்கமாக சொல்ல வேண்டுமானால் சூப் சற்றே வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அதுவே சிலருக்கு மனமுள்ள சுவையாக தோன்றியது. எனக்கு மிகவும் பிடித்தது தடிமனான இளமூங்கில் தண்டுகள். அதையும் சீனாவிலிருந்து வரவழைத்திருந்தனர். அவற்றை பல விதங்களில் சமைக்கலாம். ஆனால் சமைக்காமல் வெறுமனே சிறிதளவு உப்பு சேர்த்து சாப்பிடுவதே எனக்கு ருசியானது. அஞ்சலும் பச்சையமாயிருக்கும் புதிதாய் முளைத்த தண்டுகளை தேர்ந்தெடுத்து நான் உண்பேன். பெரும்பாலான தண்டுகளின் முனைகள் சமைப்பதற்கு முன்னரே காணாமல் போயிருக்கும். அதன் காரணத்தை சமையற்காரரால் ஊகிக்க மட்டுமே முடியும். நிரூபிக்க முடியாது என்பது பரிதாபம். என்றாலும் முனைகள் இல்லாத தண்டுகளையே சமையற்காரர் விரும்பினார். திபெத்தில் ஆண்களே சிறந்த சமையற்காரர்கள். சம்பாவை கிண்டுவதில் பெண்களுக்கு திறன் போதாது. சரியான அளவுகளில் கலக்கவும் தெரியாது. கைப்பிடி அளவு இதை எடுத்து ஒரு கட்டி அளவு அதை எடுத்து போட்டு கிளறினால் சரியாக வந்துவிடும் என பெண்கள் நம்புகிறார்கள். ஆண்கள் அவ்வாறில்லை. முழு ஈடுபாட்டுடன் கவனம் செலுத்தி முனைந்து செயலாற்றுவார்கள். எனவே சமைப்பதில் மேம்படுகிறார்கள். தூசி துடைக்க, அளவலாவ, இன்னும் வேறு சில காரியங்களுக்கு பெண்கள் தோதானவர்கள். எனினும் சம்பா செய்வதற்கு அல்ல. திபெத்தியர்களின் பிரதான உணவு சம்பாதான். மக்களில் சிலர் வாழ்நாள் முழுக்க சம்பாவையும் தேநீரையுமே முதல் உணவாகவும் இறுதி உணவாகவும் உண்டு உயிர் பிழைக்கிறார்கள். சம்பா என்பது பார்லியை பொன்னிறமாக வறுத்து தயாரிக்கப்படுவது. வறுத்த பின் மையப்பகுதி பிளவுற்று உள்ளிருக்கும் மிருதுவான பகுதி தெரியும். பின் மீண்டும் அதை வறுப்பார்கள். அதன் பின் ஒரு குன்னத்தில் போட்டு வெண்ணெய் கலந்த சூடான தேநீரை அதில் சேர்த்து கிண்டினால் பிசைந்த மாவு போல கெட்டியாகும். கூடுதல் சுவைக்கு உப்பு, வெண்காரம், யாக் வெண்ணெய் ஆகியவற்றை சேர்க்கலாம். இவ்வாறாக தயாரான சம்பாவை பாலமாக உருட்டலாம், உருண்டையாக செய்யலாம் அல்லது அலங்கார வடிவங்களில் வார்க்கலாம். சம்பாவை மட்டுமே புசிப்பது சலிப்பை தரும். ஆனால் உண்மையில் அது ஒரு கச்சிதமான வீரியமிக்க உணவு. எத்தகைய உயரத்திலும் எந்த ஒரு சூழலிலும் உயிர் வாழ்வதற்கேற்ற உணவு. சில வேலையாட்கள் சம்பா தயாரித்துக் கொண்டிருந்தனர். வேறு சிலர் வெண்ணெய் தயார் செய்தனர். எங்களது வெண்ணெய் தயாரிப்பு முறைகள் சுகாதார ரீதியில் போற்றத்தக்கதல்ல. ஆட்டுத்தோலினால் செய்யப்பட்ட பைகளை எங்களது வெண்ணெய் கடையும் தாழி. அதிலும் ஆட்டின் ரோமங்கள் உட்புறமாக இருக்கும். அந்த பையில் யாக்கின் பால் அல்லது ஆட்டுப்பாலை நிரப்பி கீழே ஏதும் சிந்தாதவாறு கழுத்து பகுதியில் முறுக்கி இறுக்கி கட்டி விடுவார்கள். பின் வெண்ணெய் தயாராகும் வரையில் அதை மேலும் கீழுமாக தூக்கி தூக்கி போட்டுக்கொண்டே இருப்பார்கள். வெண்ணெய் தயாரிப்புக்கென்று தனியாக ஒரு தளம் இருந்தது. அங்குள்ள கற்கள் சுமார் 18 அங்குல உயரத்திற்கு துருத்தி கொண்டிருக்கும். பால் நிரப்பிய பைகளை தூக்கி அந்த கற்களின் மீது போடுவார்கள். அது பாலை கடைவது போன்ற விளைவை தரும். சுமார் 10 வேலையாட்கள் மணிக்கணக்கில் பைகளை தூக்கி போட்டுக்கொண்டே இருப்பதை பார்ப்பதும் கேட்பதும் சலிப்பை தரும். பைகளை தூக்கும் போது ஊ ஊ என மூச்சை உள்வாங்கும் சத்தம் ஒலிக்கும். கீழே போடும்போது கூழ் விழுவதைப் போல ஜங் என்னும் சத்தமும் கேட்கும். சில வேளைகளில் கவனக்குறைவாக கையாளப்பட்டாலோ அல்லது பழைய பையாக இருந்தாலோ வெடித்து விடக்கூடும். ஒரு பருமனான வேலையால் தனது பலத்தை பெருமையாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தது எனது நினைவில் உள்ளது. அவர் பிறரை விட 2 மடங்கு வேகமாக பணியாற்றி கொண்டிருந்தார்.
கடும் முயற்சியால் அவரது கழுத்து நரம்புகள் புடைத்து கொண்டிருந்தன. அப்போது யாரோ ஒருவர் சொன்னது, உனக்கு வயதாகி விட்டது டிமன், உனது வேகம் குறைந்து கொண்டே வருகிறது. டிமன் வெறியாகி உருமி தனது வலிமையான கைகளால் பையின் கழுத்து பகுதியை தூக்கி பிடித்தார். அவரது பலம் வாய்ந்த கைகள் தமது வேலையை செய்துவிட்டன. பை கீழே விழுந்தது. ஆனால் டிமனின் கையும் பையின் கழுத்து பகுதியும் தூக்கப்பட்ட நிலையில் மேலே காற்றிலேயே இருந்தது. ஆனால் பை மிக சரியாக துருத்தி கொண்டிருந்த கல்லின் மீது விழுந்தது. பாதி தயாராக இருந்த வெண்ணெய் சிதறி பறந்து திகைத்து போல் நின்றிருந்த டிமன் முகத்திலேயே விழுந்தது. அவரது வாய், கண்கள், காதுகள், தலைமுடி யாவும் வெண்ணெய்மயம். 12-15 கேலன் தங்க நிற சேறு உடலெங்கும் வழிந்து டிமனை மூடியது. சப்தத்தால் ஈர்க்கப்பட்ட அம்மா விரைந்து வந்தார். அந்த ஒரே ஒரு முறைதான் அவர் வாயடைத்து போய் நின்றதை கண்டேன். அது வெண்ணெய் வீணாகி விட்டதென்கிற கோபத்தின் காரணமாக இருக்கலாம், அல்லது பரிதாபத்திற்குரிய வேலையால் மூச்சு திணறுவதை கண்டதாலும் இருக்கலாம். ஆனாலும் உடனே சுதாரித்து கொண்ட அம்மா கிழிந்த ஆட்டு தோலை எடுத்து டிமனின் தலையில் பலமாய் ஓர் அடி விட்டார். கால் வலிக்கு தடுமாறி டிமன் சிதறி பரவியிருந்த வெண்ணெயிலேயே விழுந்தார். டிமனை போன்ற அசட்டு வேலையாட்கள் வெண்ணெயை பாழாக்கி விடுவார்கள். துருத்தி கொண்டிருக்கும் கற்களின் மீது பையை வீசும்போது பையினுள் இருக்கும் ரோமங்கள் பீய்ந்து வெண்ணெயுடன் கலந்து விடக்கூடும். 10-20 ரோமங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் எடுத்து எறிந்து விடுவார்கள். ஆனால் கொத்தாக ரோமங்கள் காணப்பட்டால் முகம் சுளிப்பர். அவ்வாறான வெண்ணெய் விளக்குகளை எரிய வைக்க அல்லது பிச்சைக்காரர்களுக்கு வழங்க ஒதுக்கி வைக்கப்படும். அவர்கள் அதை சூடாக்கி துணியில் வடிகட்டி கொள்வார்கள். உணவு சமைப்பதில் ஏதேனும் குறைகள் நிகழ்ந்துவிட்டால் அதையும் பிச்சைக்காரர்களுக்காக தனியே எடுத்து வைத்து விடுவார்கள். ஒரு குடும்பத்தினர் தாம் எத்தகைய உயர்தரத்தை நிர்ணயித்துள்ளோம் என்பதை சுற்றுப்புறத்தாருக்கு தெரியப்படுத்த உண்மையிலேயே நல்லவிதமாக தயாரிக்கப்பட்ட உணவை குறைகள் உள்ளதாக பிச்சைக்காரர்களுக்கு தந்துவிடுவர். நன்றாக புசித்த கணவான்கள் எத்தகைய நல்ல உணவை உண்டும் என சுற்றியுள்ள வீடுகளில் தம்பட்டம் அடிப்பார்கள். அதற்கு பிரதியாக அண்டை அயலாரும் நல்ல உணவை பிச்சைக்காரர்களுக்கு வழங்குவர். திபெத்திய பிச்சைக்காரர்கள் வாழ்நிலை குறித்து நிறைய விஷயங்களை கூறலாம். அவர்கள் தேவைக்காக இயங்குவதில்லை. அவர்களது தொழிலுக்கேயுரிய தந்திரங்களை பயன்படுத்தி வெகு சுகமாக வாழ்வார்கள். பெரும்பாலான கிழக்கத்திய நாடுகளில் பிச்சை எடுப்பது இழிவானதல்ல. பல பிக்குகள் ஒரு மடத்திலிருந்து மற்றொரு மடத்திற்கு செல்லும் வழியில் தேவைக்கேற்ப பிச்சை கேட்டு செல்வார்கள். அது ஓர் அங்கீகரிக்கப்பட்ட வழக்கம். பிற நாடுகளில் தர்ம காரியங்களுக்காக நன்கொடை வசூல் செய்வதற்கு ஈடாகவே அதை குறிப்பிடலாம். பிச்சை கேட்பதை அதற்கு குறைவாக யாரும் மதிப்பிடுவதில்லை. பயணிக்கும் பிக்குகளுக்கு உணவு வழங்குவதும் புண்ணிய காரியமாகவே கருதப்படுகிறது. பிச்சைக்காரர்களுக்கும் கூட ஒரு சில ஒழுங்குமுறைகள் உண்டு. ஒருவர் பிச்சைக்காரருக்கு ஏதேனும் வழங்கினால் மீண்டும் அவரை தொந்தரவு செய்யாமல் விலகியே இருப்பார். சிறிது காலம் கழித்த பிறகு மீண்டும் அவரை அணுகுவார். நிகழப்போகும் விழாவிற்கான ஏற்பாடுகளில் வீட்டோடு இருந்த 2 துறவிகளுக்கும் கூட பங்கிருந்தது. எங்களது இறைச்சி சேமிப்பு அறைக்குள் சென்று ஒவ்வொரு மிருகத்தின் பிணத்திற்கும் தனித்தனியே பிரார்த்தனை செய்வார்கள். அந்த மிருகத்தின் உடலில் வசித்த ஆன்மாவின் நலனுக்காகவே அந்த பிரார்த்தனை. பூமியில் மறுபிறவை எடுக்கும் சமயத்தில் அந்த மிருகம் மேலான ஜீவராசிக்காக பிறப்பெடுக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை அந்த பிரார்த்தனை உறுதியாக்கும். ஒரு மிருகம் இறக்க நேரிட்டால் அது விபத்தின் காரணமாகவே இருந்தாலும் கூட அதை உண்பவர் அந்த மிருகத்திற்கு கடன்பட்டவராகிறார் என்பது எங்களது நம்பிக்கை. அந்த கடன் தீர்க்காகவும் ஒரு பிக்குவை பிரார்த்திக்க செய்வார்கள். மடங்களிலும் வேறு சில ஆலயங்களிலும் மிருகங்களுக்காக பிரார்த்தனை செய்யவே தங்களது முழு நேரத்தையும் அர்ப்பணிக்கும் பிக்குகளும் உள்ளனர். எங்களது குடும்ப பிக்குகளுக்கு வேறொரு பணியும் உண்டு. குதிரைகள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தால் அதிக சோர்வடையாமல் இருக்கும்படியாக பிரார்த்தனை செய்வார்கள். எங்களது குதிரைகளை சேர்ந்தாற்போல 2 நாட்களுக்கு வேலையில் ஈடுபடுத்த மாட்டார்கள். ஒரு நாள் பயணித்த குதிரைக்கு அடுத்த நாள் ஓய்வு தர வேண்டும். மற்ற பணிகளில் ஈடுபட்டிருந்த மிருகங்களுக்கும் அதே விதிதான் கடைபிடிக்கப்பட்டது. மிருகங்களும் அதை புரிந்து கொண்டிருந்தன. தற்செயலாக ஒரு குதிரையை பயணத்திற்காக தேர்வு செய்யும் போது முதல் நாள் ஒரு கால் அதில் பயணம் செய்திருந்தால் அது விரைப்பாக நின்று நகர மறுக்கும். அதன் முதுகிலிருந்து சேணத்தை நீக்கியவுடன் தலையசைத்து திரும்பிக் கொள்ளும். அந்த தலை அசைவின் மூலம் அது செல்ல வருவது நல்லது, அநீதியை போக்குவதற்கு என் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன் என்பதாகும். கழுதைகள் இன்னும் மோசம். முதுகில் சுமையை ஏற்றும் வரை காத்திருந்து பின் அப்படியே கீழே சாய்த்து அதன் மீதே புரள முயலும். எங்களிடம் 3 பூனைகள் இருந்தன. அவை எல்லா நேரமும் பணியில் இருக்கும். ஒரு பூனை லாயத்தில் வசித்தபடி எலிகளை கடுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. அவை பூனைக்கான உணவாக மாறாமல் எலியாகவே இருக்க மிகுந்த எச்சரிக்கையாக கையாள வேண்டும். மற்றொரு பூனை சமையல் அறையில் வசித்தது. அது வயதான பூனை, சற்று பேதை. அதன் தாய் 1904 யங் ஹஸ்பண்ட் படையெடுப்பின் போது வெடி சத்தத்தை கேட்ட பயத்தில் உறைந்து போய் குறை பிரசவமாக குட்டிகளை ஈன்றது.
அதில் ஒன்றே ஒன்றுதான் எஞ்சியது. அதன் காரணமாக அந்த பூனைக்கு யங் ஹஸ்பண்ட் என்றே பொருத்தமான ஒரு பெயர் சூட்டப்பட்டது. 3வது பூனை மிக மரியாதைக்குரிய தாதி. அது எங்களோடு வசித்து வந்தது. தாய்மை பண்பிற்கு மிகச்சிறந்த உதாரணமாக அது திகழ்ந்தது. அதனால் இயன்ற அனைத்தையும் செய்து வீட்டில் பூனையினை தொகை குறையாதிருக்கும்படியாக பார்த்து கொண்டது. தனது குட்டிகளுக்கு பாலூட்ட வேண்டிய நிர்பந்தம் இல்லாத போது ஒவ்வொரு அறையாக அம்மாவை பின்தொடர்ந்து செல்லும். அது கருப்பு நிறம் கொண்ட சிறிய பூனை. மனமாற உண்டு கழித்தாலும் எலும்பு கூடு நடந்து செல்வதை போன்று அது காட்சியளித்தது. திபெத்திய விலங்குகள் செல்ல பிராணிகள் அல்ல, அடிமைகளும் அல்ல. அவை பயனுள்ள ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற பிறந்திருக்கும் ஜீவராசிகள். மனிதனுக்குள்ள அனைத்து உரிமைகளைப் போன்று விலங்குகளுக்கும் பூரண உரிமை உண்டு. பௌத்தர்களின் நம்பிக்கைப்படி எல்லா விலங்குகளுக்கும், உண்மையில் அனைத்து உயிரினங்களுக்குமே ஆன்மா உண்டு. பூமியில் புதிதாய் பிறக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த ஆன்மா மேலான நிலையை அடையும். அழைப்பிதழ்களுக்கான பதில்கள் துரிதமாக வந்து சேர்ந்தன. முனையில் பிளவுற்ற கோள்களை காற்றில் வீசியபடியே தூதர்கள் குதிரையில் பாய்ந்து வந்தனர். உயர்குடி மக்களின் தூதர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக காரியஸ்தர் தனது அறையிலிருந்து கீழிறங்கி வந்து அவர்களை எதிர்கொள்வார். அந்த தூதர் கோவிலுள்ள செய்தியை உருவி வாய்மொழியால் மூச்சு திணறலுடன் சொல்லி முடிப்பார். பின் முழங்கால் தொய்ந்து கீழே தரையில் சரிவார். அது தூதர்களுக்குரிய பாரம்பரிய கலை. ரம்பாவின் இல்லத்திற்கு செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவரது முழு பலத்தையும் பிரயோகித்ததை குறிப்பதே அக்கலையின் நோக்கம். எங்களது வேலையாட்கள் அவரை சூழ்ந்து கொக்கரித்து தங்களது பங்கை பூர்த்தி செய்வார்கள். ஐயோ பாவம், எவ்வளவு சீக்கிரமாக வந்து சேர்ந்தார்! சந்தேகமே இல்லை. வந்த வேகத்தை பார்த்தால் அவரது இதயமே வெடித்திருக்கும். பாவம் இந்த பெருங்குடி மகன் என்பார்கள். நான் ஒரு முறை வாய்த்துடுக்காக ஒன்றை சொல்லி முற்றிலும் அவமானம் அடைந்தேன். ஓ, அவ்வாறில்லை. சிறு தூரத்தில் அவர் சற்று ஓய்வெடுத்து பின் ஒரே பாய்ச்சலாக வந்து சேர்ந்ததை நான் பார்த்தேன் என்றேன். அதன் பின்தொடர்ந்த வலி மிகுந்த காட்சியை மௌனத்திரையால் மறைத்து விடுவது விவேகம். இறுதியாக அந்த நாளும் வந்தது. அந்நாளில் எனக்கு பெரும் அச்சம் தோன்றியது. எனக்கான வாழ்க்கை தொழிலை தீர்மானிக்கப் போகிறார்கள். ஆனால் தேர்வு செய்ததில் எனக்கு எந்த பங்கும் இல்லை. தூரத்து மலைகளின் மேலாக சூரியனின் முதல் கதிர் எட்டி பார்த்தது. அச்சமயம் ஒரு வேலையால் எனது அறையினுள் வேகமாக நுழைந்தார். என்ன செவ்வாய் லோப்சாங் ராம்பா, இன்னும் எழுந்திருக்கவில்லையா? எப்போதும் நீ நேரங்கழித்தே விழிக்கிறாய். இப்போது மணி 4. நிறைய காரியங்கள் உள்ளன, சீக்கிரம் எழுந்திரு என்றார். போர்வையை ஒதுக்கி தள்ளி நான் எழுந்து நின்றேன். என்னை பொறுத்தவரை எனது வாழ்க்கை பாதையை சுட்டி காட்டப் போகும் நாள் அது. திபெத்தில் 2 பெயர்களை வைப்பார்கள். முதல் பெயர் குழந்தை பிறந்த கிழமையை குறிப்பது. நான் செவ்வாய்க்கிழமையில் பிறந்ததால் எனது முதல் பெயர் செவ்வாய். எனது பெற்றோர் வைத்த பெயர் லோப்சாங். ஆனால் ஒரு சிறுவன் பிக்குகள் மடத்தில் சேர்ந்தால் அங்கு அவனுக்கு மற்றொரு பெயர் சூட்டப்படும். அது பிக்குவிற்கு உரிய பெயர். எனக்கு இன்னொரு பெயர் வைப்பார்களா? அது சில மணி நேரங்களை கடந்த பிறகு தெரிய வரும். 7 வயதான நான் 40 மைல்களுக்கு அப்பால் இருந்த சேங்போ ஆற்றில் படகை ஓட்டி இப்படியும் அப்படியுமாக அலைக்கழிக்கப்படுவதையே விரும்பினேன். சற்று பொறுங்கள், அதையா விரும்புகிறேன்? படகோட்டிகள் கீழ் ஜாதியினர். ஏனெனில் அவர்கள் மரக்கட்டுமானத்தின் மீது யாக் எருதின் தோல் இருக்கு பிணைக்கப்பட்டுள்ள படகை பயன்படுத்துபவர்கள். படகோட்டி கீழ் ஜாதி. வேண்டாம், நான் பட்டம் பறக்க விடுவதையே தொழிலாக செய்ய விரும்புகிறேன். அதுவே மேலானது. காற்றை போலவே சுதந்திரமாக இருக்கலாம். சிறிய தோல் படகில் ஆர்ப்பரிக்கும் ஓடையில் இழுத்து செல்லப்படும். தர குறைவான வேலையை காட்டிலும் பட்டம் விடுவதே மேலானது. பட்டம் விடுபவன். அதைத்தான் நான் செய்வேன். ஆனால் இன்று பிக்கு ஜோதிடர்கள் சொல்வதுதான் முடிவாக நடக்கும். நான் சற்று பிந்திவிட்டேன். இப்போது ஜன்னல் வழியாக குதித்து தப்பிக்க முடியாது. தந்தை உடனே ஆட்களை அனுப்பி திரும்ப இங்கு கொண்டு வந்து விடுவார். எனவே வேண்டாம். நான் ராம்பா குடும்பத்தை சேர்ந்தவன். பாரம்பரிய சம்பிரதாயங்களையே பின்பற்றி நடக்க வேண்டும். ஒருவேளை ஜோதிடர்கள் நான் பட்டம் பறக்க விட வேண்டும் என்று சொல்லக்கூடும். எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓம் தொடரும்.